இன்னைக்கான நாள்லயுமே நிறைய கம்பெனிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. ஒண்ணா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனியா இருக்குது அமராஜா கம்பெனியை பத்தி பார்ப்போம். அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் சூப்பராவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 95% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. 314 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டா. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் வந்து பேட்டரி டிமாண்ட் சூப்பரா இருக்கு. பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ 16% வந்து ஏறி இருக்கு. 3500 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. பினான்சியலா 2026 ஓவராலா கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ரெவன்யூ வந்து 9% ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 13,500 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. கம்பெனி வந்து ₹5.20 பர் ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ பினான்சியலா 2026 மட்டும் ₹10 மேல டிவிடெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டர்ம் டிவிடெண்ட் எல்லாமே ஆட் பண்ணி பார்க்கும்போது புது எனர்ஜி பிசினஸ், அதாவது இந்த இவி அப்புறம் வந்து புது எனர்ஜி பிசினஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு வராங்க. அந்த பிசினஸ்ல இருந்து வர ரெவன்யூ 60% வந்து ஏறி இருக்கு. இவி பேட்டரிக்கான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இப்ப பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஜூன் 2027 அப்போ வந்து இங்க ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு பிளான்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 ஜிகாவாட்கான ஒரு பேட்டரி செல் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லெட் ஆசிட் பேட்டரிஸ் எல்லாத்துக்குமே அந்த ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்கு இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு லெட் ஆசிட் பேட்டரிஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதோட ரா மெட்டீரியல் பிரைஸ் வந்து கொஞ்சம் வாலட்டைலா இருக்க ரீசனால எபிட்டா மார்ஜின் வந்து கொஞ்சம் விழுந்திருக்கு. 11.1 இருந்து 10.9ன்ற மாதிரி வந்து விழுந்திருக்கு. கம்மி தான், பட் ஆனால் விழுந்திருக்கு. இந்த கம்பெனில ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ். ஒருத்தவங்க வந்து ஹர்ஷவர்தனா கௌரி நேனி, இன்னொருத்தவங்க வந்து விக்ரமாதித்யா கௌரி நேனி. இவங்க ரெண்டு பேருமே ப்ரொமோட்டர் ஃபேமிலிக்குள்ள அப்புறம் வந்து சிஓக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரிலேஷனா தான் வந்து வருவாங்க. ஸோ இவங்களோட பீரியட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் வந்து இருக்க போது இவங்க தான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராகவும் வந்து இருக்க போறாங்க. ஸோ இது இந்த கம்பெனில ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. Q4 ரிசல்ட் சூப்பரா இந்த ரீசனால மட்டும் நேத்திக்கான நல்ல 8% மார்க்கெட்ல அமராஜா பேட்டரிஸ் வந்து ஏத்துறாங்க. இப்பயுமே இந்த கம்பெனி சூப்பரா தான் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்றது தான் பண்ணிக்கலாம். அடுத்ததா இன்னைக்கு வந்து டாடா சன்ஸ்ல வந்து போர்ட் மீட்டிங் வந்து நடக்க போகுது இன்னைக்கான நாள்ல. சோ இந்த ஒரு மீட்டிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ரிவ்யூ பண்ண போறாங்க. லாஸ் மேக்கிங் யூனிட்ஸா இருக்க டாடா குரூப்ல இருக்க லாஸ் மேக்கிங் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ண போறாங்க. 10,905 கோடி ரூபாய் வந்து பினான்சியல் 2025 லாஸ் மேக்கிங் கம்பெனியா வந்து இருந்துச்சு. எந்தெந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏர் இந்தியா, டாடா டிஜிட்டல், டாடா எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து இப்ப 29,000 கோடியா கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பினான்சியல் 2025 தான் 10,000 கோடி ரூபாய் கேட்ட, பட் ஆனா இப்ப 29,000 கோடி வந்து இருக்கலாம், மேபி லாசஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு லாசஸ் எல்லாமே எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம் அப்படின்றத என் சந்திரசேகர் கிட்ட வந்து கேட்க போறாங்க. அப்புறம் இங்க நியோன் டாட்டா வந்து ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க. ஸோ பார்ப்போம் இன்னைக்கான நாள் அந்த மீட்டிங் அவுட்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா கும்பகோணம் சிட்டியை வந்து டார்கெட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து புது ஹோட்டல் வந்து திறக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இங்க வந்து டெம்பிள் டூரிசம் வந்து அதிகமா வந்து வளர்ந்துட்டு வருது. ஸோ அந்த டார்கெட்டுக்காக இங்க கும்பகோணம் டார்கெட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் வந்து திறக்கிறாங்க. இந்த ஒரு புது ப்ராப்பர்ட்டில வந்து 66 ரூம்ஸ் வந்து இருக்க போகுது. ரெஸ்டாரண்ட் உள்ள இருக்க போகுது. ஸ்விம்மிங் பூல் வந்து உள்ள இருக்க போகுது. ஜிம் அண்ட் தென் இங்க ஸ்பா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ள கொடுக்க போறாங்க. தமிழ்நாடுல மட்டும் இப்ப 6 ஹோட்டல்ஸ் வந்து லெமன் ட்ரீ கிட்ட வந்து இருக்கு. அதுல 2 வந்து இன்னும் வரப்போகுது. இப்ப கும்பகோணம்ல ஏன் இவங்க டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வருஷம் நேற்று இந்த நியூஸ்னால மட்டும் ஒரு 3% வந்து ஏறி இருக்கு. ₹117 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்காது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிவிஎஸ் மாடல் கம்பெனிக்கு நம்பர் 1 ரேங்கிங் வந்து கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு செக்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டியூரபிள் கன்சூமர் குட்ஸ்ல வந்து நம்பர் 1 வந்து கொடுத்திருக்காங்க குளோபல்லியே. ஸோ இந்த ஒரு கேட்டகரியில வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ கிரியேஷன் பண்ணதுல இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்காங்க. 51% ஆவரேஜா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு வராங்க லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா 2021 இருந்து 2025 வரைக்கும். டிவிஎஸ் வந்து அவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்றாங்க. அதை தாண்டி குளோபல் காம்படிட்டர்ஸே நீங்க வச்சால் கூட லைக் வந்து சைனால, அப்புறம் ஜப்பான்ல, யூஎஸ்ல, இந்தியால யார் நீங்க வந்து குளோபல் காம்படிட்டர்ஸா கூட வச்சாலும் கூட அவங்களோடவே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அது வந்து பிசினஸ் வைஸ்லயா இருந்தாலும் சரி, ஷேர் ஹோல்டர்ஸோட ரிட்டர்ன்ல கொடுக்கறதுல இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே சூப்பரா வந்து இருக்கு. ஏன் டிவிஎஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வெளில பண்ண முடியுது அப்படின்னா பிரீமியமான பிராண்ட் வேல்யூ வந்து இருக்கு. ரெவன்யூ growth சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட் வந்து இங்க சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. மார்ஜினும் சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இது இந்த கம்பெனில ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இன்னமும் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருந்தால் கூட நம்ம அண்டர்வேல்யூடா பிக் பண்றதா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இப்ப அலைன் ஆகிற மாதிரி இப்ப அந்த ஒரு வேல்யூஷன் இல்ல, அதனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சுஸ்லான் கம்பெனியோட அந்த ஒரு Q4 ரிசல்ட், சுஸ்லான் எனர்ஜி வந்து இங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 6% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து விழுந்திருக்கு. 1,114 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. 150% வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல அப்பா இருந்தால் கூட இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 6% வந்து விழுந்திருக்கு. Q4 ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 45% வந்து ஏறி இருக்கு. டர்பைன்ஸ் சூப்பரா வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க. எக்ஸிகியூஷன் கரெக்டா வந்து நடந்திருக்கு. சுஸ்லான் வந்து ஹையஸ்ட் எவர் இந்தியா டெலிவரிஸ் வந்து பண்ணிருக்காங்க. 2,456 மெகாவாட்கான டெலிவரிஸ் வந்து பினான்சியல் 2026 பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு Q4 மட்டும் 830 மெகாவாட்கான டெலிவரிஸ். ஃபியூச்சர் ஆர்டர் புக் 5.9 ஜிகாவாட்கான ஆர்டர் புக் வந்து வச்சிருக்காங்க. 66% வந்து PSU கிட்ட இருந்து வந்து வருது. கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் கிட்ட இருந்து மீதி இருக்கிறது வந்து வருது. ஸோ இந்த ஒரு கம்பெனி இன்னமும் வந்து கேஷ் பொசிஷன் கொஞ்சம் நல்லா வச்சிருந்தால் கூட, நெட் கேஷ் வந்து ஒரு 2,300 கோடி ரூபாய் வச்சிருந்தால் கூட இந்த கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறது இப்போ வரைக்கும் பெட்டரா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாக்ல பெருசா ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலும் வந்திருக்காது. இந்த ஒரு கம்பெனில நிறைய ப்ரெஷரும் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஐடி கம்பெனிஸோட அந்த ஒரு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்க்கும்போது 29,000 பாயிண்ட் வந்து நேற்றுக்கான நாள்ல கிராஸ் பண்ணிருக்கு. 3% வந்து ஏறி இருக்கு.
ஆரக்கல் ஃபைனான்சியல் சர்வீசஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா இந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து 1-3% வரைக்கும் ஏறி இருக்கு. வீக்கான ருப்பி இருக்க ரீசன்னால ஐடி செக்டருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே டாலர்ல வந்து ஏர்ன் பண்றாங்க. ஸோ என்னதான் இந்த ஒரு நிஃப்டி ஐடி ஏறினாலும் சரி, கம்பெனிஸ் இண்டிவிஜுவலா ஏறினாலும் சரி, 2026ல வந்து இங்க நிஃப்டி ஐடி வந்து 22% இன்னும் வந்து டிராப்ல தான் வந்து இருக்கு. விழுந்த லெவலோட இன்னும் டிராப்ல தான் வந்து இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா, ஏஐ வந்து இன்னும் வந்து பெரிய ரிஸ்க் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஐடி வந்து என்னதான் அண்டர் வேல்யூல இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரியுது ஐடி வந்து சீப்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யார் யார் ரெடின்றத பொறுத்து தான் ஐடி ஸ்டாக்ஸ்ல இருக்க அந்த டர்ன் ஓவர் ஸ்டோரி வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து டாப் 4 பிளேயர்ஸ்ல மட்டும் ரிஸ்க் எடுக்கிறோம். நிறைய ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூல தான் வந்து இருக்கு. பட் ஆனா அவங்க எல்லாருமே ஏஐல எப்படி ரெவன்யூ மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். எல்என்டியோட ஒரு ஆர்டர் வந்து இப்ப கைவிட்டு போகுது. ஐஆர்எஃப்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எல்என்டி வந்து ஹைதராபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல வந்து உள்ள இன்வால்மெண்ட் ஆகிறாங்க. ஸோ அதை வந்து ரீஃபைனான்சிங் அப்புறம் வந்து ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு ஐஆர்எஃப்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஃபைனான்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாங்க. 13,527 கோடி ரூபாய்க்கான டெப்ட் வந்து இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் கூட தெலுங்கானா கவர்மெண்ட் கிட்ட தான் ஃபுல் ஓனர்ஷிப் வந்து இருக்கு. ஸோ ஆனாலுமே இந்த ஒரு கம்பெனில எல்லாமே அதாவது இங்க எல்என்டி கிட்ட இருந்து எல்லாமே வந்து ஐஆர்எஃப்சிக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ஹைதராபாத்தோட அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே இப்போ வந்து இங்க எல்என்டி கிட்ட வந்து கிடையாது. ஓஎம்சி ஸ்டாக்ஸ் வந்து நேற்றுக்கான நாளில் கொஞ்சம் ஜம்ப் ஆயிருக்கு. அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன்னைக்கான நாளிலுமே ஜம்ப் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அந்த நீங்க பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் இந்த ஷேர்ஸ் எல்லாமே 3-4% வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபியூல் பிரைசஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு, ஹைக் பண்ணி வச்சிருக்காங்க. க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா விழுது. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த ஓஎம்சி ஸ்டாக்ஸ் எல்லாத்துமே கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா பெட்ரோல் வந்து டீசல் விலையை வந்து ஏத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணாம இருந்தாங்க. அதனால இந்த கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணாங்க எல்லா கம்பெனிஸுமே. ஸோ இப்போ எல்லாமே எங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாஸ் ஆன் பண்றாங்க. இப்போ வந்து $95 to $98 per பேரல்ல தான் இப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இருக்கு. ஸோ முன்னாடி வந்து 105, 110 இருக்கும் போது இவங்க வந்து இங்க பெட்ரோல் பிரைஸ் வந்து ஏத்தல. பட் ஆனா இப்போ வந்து இங்க க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இறங்கி இருக்கு. பட் ஆனா இப்போ ஏத்துனாங்க அப்படின்னா இன்னும் இந்த கம்பெனிக்கு மார்ஜின் வந்து இருக்கும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு இந்த கம்பெனிஸ்க்கு. பட் ஆனாலுமே நம்ம இந்த கம்பெனிஸ் பார்க்கும் கொஞ்சம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கு. HFCL ஸ்டாக் வந்து 140% லாஸ்ட் ஒரு 2 மந்த்ல ஏறி இருக்கு. இதுல ஏப்ரல் மந்த்ல மட்டும் 71% வந்து தனியா ஏறி இருக்கு. எங்க மே மந்த்ல 40% வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட அந்த பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது இங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. HFCL வந்து இங்க மல்டிபிளான எக்ஸ்போர்ட் அப்புறம் டெலிகாம் ஆர்டர்ஸ் வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. மேசிவான 10,000 கோடி ரூபாய்க்கான லாங் டேர்ம் சப்ளை கான்ட்ராக்ட் வந்து இருக்கு. இதை தாண்டி ஆர்டர் புக் வந்து 21,000 கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. Q4ல மட்டுமே 178 கோடி ரூபாய்க்கு வந்து இங்க ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து 81 கோடி ரூபாய் லாஸ். பட் ஆனா இப்போ 178 கோடி ரூபாய் இங்க ப்ராஃபிட். அப்புறம் ரெவன்யூ பார்க்கும்போது 128% ஏறி இருக்கு. 1,824 கோடி ரூபாய் மேக் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து ஆப்டிகல் ஃபைபர் ஃபெசிலிட்டியை வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து 16.7ல இப்போ இருக்கு. அது வந்து இங்க 20 to 21 வந்து ஃபினான்ஷியல் 2029 எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கம்பெனி ஃபியூச்சர் பிளான் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து டிஃபென்ஸ் குள்ள வந்து போவோம். அதுல வந்து கிரனைடுக்கும் அப்புறம் வந்து ஏரோஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 50% ரெவன்யூ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் மூலமா சம்பாதிக்கணும் அப்படின்றது உங்களோட டார்கெட்டா இருக்கு. இப்போ என்னதான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் கூட இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணது கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்லேயே நம்ம சொன்ன மாதிரி 150% வந்து ஏறி இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க கிளைமேட் சேஞ்சஸ், ஜியோ பொலிட்டிகல்ஸ் அப்புறம் வந்து நியூ டெக்னாலஜி இது எல்லாமே வந்து எங்க அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இந்தியாவோட டெக்ஸ்டைல் செக்டருக்கு வந்து ஒரு டஃப்பான சேலஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. இன்னும் கம்மிங் இயர்ஸ்ல கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. குளோபல் கம்பெனிஸ் எல்லாமே சிங்கிள் கண்ட்ரிஸ் வந்து நம்பி இருக்கிறத தாண்டி இப்ப எல்லாருமே வந்து இங்க டைவர்சிஃபை ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த டெக்ஸ்டைல்ல வந்து இங்க ஒரே கண்ட்ரியை மட்டும் நம்பி இருக்காம எல்லா கண்ட்ரிஸ் கிட்டயுமே வந்து ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து இந்தியா வந்து பயன்படுத்திக்கணும். கவர்மெண்டோட எய்ம் என்ன அப்படின்னா 2030ல $100 பில்லியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணணும். $250 பில்லியன் டெக்ஸ்டைல் இங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும் இங்க இந்தியால. அப்புறம் குளோபல் பிராண்ட்ஸான H&M அப்புறம் சாராலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா வந்து வச்சிருக்காங்க. ரீசைக்கிளிங் பண்றாங்க அவங்களோட ஃபைபர்ஸை. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை தாண்டி ஏஐ, ஆட்டோமேஷன் அப்புறம் பிராண்டிங் பிரீமியம் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றது இங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்றாங்க. நாட்கோ ஃபார்மா கம்பெனி லாஸ்ட் ஒரு 14 மாசத்துல 56% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ₹770 இருந்து ₹1,206 வரைக்கும் ஏறி. ஃபேரான வேல்யூ அனாலிசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர் வேல்யூல தான் இன்னும் வந்து இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ₹1,096 வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட் பிரைஸை விட இந்த கம்பெனியோட இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் லெவலில் தான் வந்து இருக்கு. ஃபண்டமெண்டல் சூப்பரா வந்து இருக்கு. இது வந்து இந்த இன்வெஸ்டிங்.com வந்து சொன்னது 5 ஸ்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.3 ஸ்டார் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த கம்பெனிக்கு நல்லா இருக்கா. பட் ஆனாலுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா டார்கெட் பிரைஸ் வந்து இப்போ ரீச் ஆயிடுச்சு. ₹1,200 வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1,289 வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த பிரைஸ் கிட்ட வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஏறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனால் நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா பிரைஸ் இன்னும் கம்மியா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டாக்ல ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு. அதனால நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அதிகமான க்ரூட் ஆயில் வந்து இங்க வெனிசுலா, பிரேசில், ஆங்கோலா அப்புறம் வந்து இங்க நைஜீரியா இந்த இடத்துல இருந்து வாங்குறதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ்ல இருந்து இன்னும் அந்த ஒரு ஆயில் சப்ளை வந்து வெளியே வரல. ஸோ இன்னும் அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய எஃபெக்டா இருக்கும். ஸோ அதனால வந்து இங்க அதர் கண்ட்ரிஸ்ல இருந்து வாங்குறதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க.
ரஷ்யா கிட்ட இருந்து 1.9 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மே மந்த்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்கு இன்னும் டாப் சப்ளையரா வந்து இருக்குது இந்தியா தான் வந்து இருக்கும். இந்தியா வந்து டெம்பரவரியா வந்து ஈராக்ல இருந்து வாங்குற ஆயில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்மாலான லெவல்ல மட்டும் தான் நம்ம வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். யுஏஇ அப்புறம் சவுதி அரேபியா கிட்ட இருந்து நம்ம பைப் லைன்ஸ் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சப்ளை நடக்கிறதுக்கான அந்த ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான பிளான்ல வந்து இருக்கும். ஏன் நம்ம இந்த பிளான்ல இருக்கோம் அப்படின்னா இது வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் வழியா வந்து வராது. இது வந்து அதை பைபாஸ் பண்ணி தான் வந்து வரப்போகுது. ஸோ எல்லாமே நம்ம இந்தியாவோட கண்ட்ரி எடுக்கிற நோட் என்ன இருக்கு அப்படின்னா இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த பெட்ரோல் வந்து டீசல் விலையை வந்து ஏற்றி விட்டாங்கல்ல. அது வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட அதிகமான ஆயில் ரிசர்வ் வந்து இருக்கணும். அந்த ஒரு பிளான் வந்து போறாங்க. இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? 58 பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கு. அப்படின்னா இன்னைக்கான நாள்ல மண்டே அளவுக்கு இருந்ததுக்கான ரேலி வந்து இருக்காது. இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரை க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இறங்கின ரீசனால நேத்திக்கான நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டே ஏத்துறாங்க. பட் ஆனா இப்போ $98 per பேரல் வந்து இருக்கு. 2% க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறிடுச்சு. கோல்டு வந்து M6 ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து பார்க்கும்போது 1.59 lakhs வந்து per 10 கிராம் வந்து இருக்கு. சில்வர் வந்து 2.76 lakh per kg வந்து இருக்கு. அண்ட் தென் FIS வந்து நேத்திக்கான நாள்ல ஒரு 800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. DIS வந்து ஒரு 3800 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. நேத்திக்கான நாள்ல பெருசா செல் ஆஃப் வந்து கிடையாது. வேர்ல்ட் நியூஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் அப்புறம் இங்க வந்து இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஈரானியன் போட்ஸ் வந்து திரும்ப வந்து அட்டாக் வந்து பண்றாங்க ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் கிட்ட இருக்கிற ஈரானியன் போட்ஸை. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்ஷனை தான் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறாங்க. பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் இந்த ஒரு ரீசனால 2% வந்து ஏறி இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஈரான் டீல் வந்து இன்னும் கிரேட்டா வந்து முடிய போகுது, 2 சைடுமே அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா இன்னும் இஷ்யூஸ் இருக்கிறது அவரே வந்து அட்மிட் வந்து பண்றாரு. நிறைய இஷ்யூ வந்து அன்ரிசால்வ்டா தான் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. கிட்டத்தட்ட 1500 ஷிப்ஸ் வந்து இன்னும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் வந்து இங்க பிளாக்கெட் இருக்க ரீசனால அப்படியே வந்து ஸ்டக் ஆகி தான் வந்து இருக்கு. இதனால குளோபல் ஆயிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள் இதுதான் இருக்கிற ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. நம்ம வந்து அவங்க அமராஜா அந்த நேட்கொல்லாம் வந்து ஒன்று வேல்யூ இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து 1-2 இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து எடுத்து நம்மளோட அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ண தேவையில்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும். நம்ம டெய்லி ஸ்பெண்ட் பண்ற அந்த ஒரு அமௌண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இன்னும் நம்ம அதிகமான சேவிங்ஸ் வந்து அதிகமா பண்ணி வைக்கணும். இருக்கிற பிரச்சனையில நமக்கு வந்து லிக்விடிட்டியா இருக்கிற கேஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இருக்கு. ஸோ அதனால சேவிங்ஸ் வந்து அதிகமா பண்றது இப்போ இருக்கிற கரெக்டான டைமா வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கரெக்டா இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா வந்து காசு எடுத்து தனியா வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.